கணவரும் இயேசு கிறிஸ்து அன்புடன் காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை காத்தீர், கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி. நல்ல ஓய்வை கொடுத்தீர், நல்ல இரவை கொடுத்தீர், இந்த புதிய காலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்கள் தொடர்ந்து வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த ஆணை முற்றுமாய் முனைக்காலத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே வழிநடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று முதல் பாடலாக பிதாவே ஆராதிக்கின்றோம் பக்கம் 42 பிதாவை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 42, பேஜ் 42. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, என்றும் மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். புத்தகத்தில் பக்கம் 4. கர்த்தர் கொடுப்பாராக. 3ஆம் ஜெபத்தை நாம் செஞ்சபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சில வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமம் மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். 2 கால ஜெபம் பக்கம் 6. சர்வ பலமுள்ள நித்திய பராபரனே, தேவரீ சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவலை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நெருங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம். 2 காலத்தில் 4ஆம் ஞாயிற்கு சுருக்க ஜெபம் செஞ்சபிப்போம். எல்லா வல்ல பிதாவே, ஒரு திருக்குமான சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோடு கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை மருவமாக்கத்தக்கதாக விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக எப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவத்தை அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடம் வாசிப்போம். சங்கீதம் 63. சங்கீதம் 63. Psalm 63. Psalm 63. சங்கீதம் 63. சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து ஒரு வல்லமையும் ஒரு மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள்.
அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமேன். பழைய ஏற்பாட்டு பாடம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 13 முடியும் வரை. Jeremiah chapter 18 verses 13 to the end. Jeremiah chapter 18 verses 13 to the end. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முடியும் வரை. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறார். லீபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்றுப்போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவருடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. நான் அவருடைய தேசத்தை பாழாக்கவும் என்னென்றைக்கும் ஈசலிட்டு நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருளுக்கு முன்பாக பறகடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தி நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வார்கள். ஆசாரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தையை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடும் வாருங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோடே வழக்காடலின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரிகட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படி நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கிவிடும். அவர் மனைவிகள் பிள்ளைகளற்றவர்களும் விதவைகளுமாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடிய கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வர பண்ணுகையில் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகொலியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்கள். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலைபாதக யோசனை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு முன்பாக மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குறைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்கு செய்யும். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு பாடம் யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 21 வரை. ஜான் chapter 10 verses 11 to 21. John chapter 10 verses 11 to 21. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 21 வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பராயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும்
நான் என்னுடையவளை அறிந்திருந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவையில் அல்லாமல் வேறே ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனில் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்த பாடங்களை நாம் தியானித்து பார்ப்போம். சங்கீதம் 63 வனாந்தரத்தில் இருக்கிற ஒருவனுடைய ஜெபமாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக, ஆண்டவர் தண்ணீரால் நிரப்ப வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல எரேமியா அநேக வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறாரு. ஆனால் ஜனங்களோ எரேமியாவுக்கு விரோதமாக எரேமியாவை துன்பப்படுத்த வேண்டும், எரேமியாவை பிடிக்க வேண்டும், எரேமியாவை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசையாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை திருந்த வேண்டும், மனமாற வேண்டும். மனம் மாறினால் நான் மனம் மாறுவேன். அவர்கள் மனம் திரும்பினால் நான் என் வழிகளை மாற்றுவேன். என்னுடைய ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை மாற்றுவேன் சொல்றாரு. ஆனாலும் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானும் இவர்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், நானும் இவர்களுக்கு மறைத்து இவர்களுக்கு என் முகத்தை அல்ல முதுகை காட்டுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டாரு. ஜனங்களுக்கு ஒரே ஆத்திரம், எருமை மேல ஆத்திரம். ஆண்டு சொன்ன வார்த்தையை எருமையா சொன்னாரு. ஆனா எருமையில ரொம்ப ஆத்திரமானாங்க. அந்த எரேமியா ஆண்டவருடைய உதவியை கேட்கறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல யோவான் 10ஆம் அதிகாரத்துல இயேசு நேற்று நானே நல்ல வாசல் சொன்னாரு, நானே வாசல் அப்படி சொன்னவர் இன்னைக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்தான் குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிறார். நல்ல மேய்ப்பன் ஆளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். அதாவது கெட்டது வரும் பொழுது விட்டு ஓடி போகிறவர் அல்ல, அவரு நமக்காக உயிரும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் உலகத்தில் வந்தார். இயேசுவானவர் நமக்காக உலகத்தில் வந்தார். இயேசுவானவர் மரிப்பதற்காக உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் உயிரையும் கொடுத்தார். நல்ல மேய்ப்பனை பிதா அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனை நாமும் அறிந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்றாரு. பிதா உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் நாம் அவர் அறிந்திருக்கிறோம், அறியப்பட்டும் இருக்கிறோம், அவர் அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரை அறியாத ஆடுகள் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களும் அறிந்து கொள்வார்கள், அவர்களும் அவரை தேடி வருவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வசனை படிக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். எரேமியாவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல், எரேமியாவுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அதே போல இங்கேயும் இயேசுவின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசுவான பேசின வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், செவி கொடுக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு உலக காரியங்களை பிடித்துக் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அநேகர் அப்படி இருந்தாங்க. இயேசுவே வந்திருந்தும் ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இயேசுவானவர் இருக்கிறார், நம் வாழ்க்கையில் இருக்கிறார். நம் ஆண்டு வார்த்தையை சொல்லும் பொழுதும், ஆண்டு வார்த்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அநேகர் இன்னும் இயேசு விசுவாசிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல், அவரை பின்பற்றாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்று நாம் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றுகிறோம். அதேவேளை அவரை பின்பற்றாத ஜனங்களை நாம் எப்படி தேவனிடத்தில் கொண்டு வருகிறோம், அல்லது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களும் இயேசுவின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், ஆண்டு வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியும், அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் உலகத்துக்காக வந்தார். இயேசுவானவர் எல்லாருக்கும் மரித்திருக்கிறார். தன் ஜீவனை அவர் கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் அவர் மரித்து உயிர்த்தெழுவார் என்று இங்கே இயேசுவான் சொல்வதை பார்க்கிறோம்.
நான் ஜீவனை கொடுப்பேன், அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன், அதை மறுபடியும் அடைந்து கொள்வேன் என்ற ஒரு அதிகாரம், ஒரு தேவனுடைய திட்டத்தை குறித்து இயேசு சொல்வதை பார்க்கிறோம். மரிப்பவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் இங்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் மரித்தவர் மட்டுமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம், ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிவோம். கண்டிப்பாக ஆண்டவர் தொடர்ந்து நம்ம வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஏங்கி நிற்கிற நேரங்களில் எங்களை தண்ணீரால் நிரப்புகிற ஆண்டவர், நல்ல மழையை எங்களுக்கு வருஷிக்க பண்ணுகிறீர். அநேக இடங்களில் அடைமழையை நாங்கள் பார்க்கிறோம், அது மூலியமாக வெள்ளம் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஆனாலும் நம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காலங்களுக்கு கொடுக்கிற மழைகளுக்காக நன்றி. அப்பா, நல்ல நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் அதிசயமாய் வழிநடத்தி வருகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவையை சந்திக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் தவிக்கிற நேரத்தில், நாங்கள் இயங்குகிற நேரத்தில், நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில், அப்பா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எங்களை பலப்படுத்துகிறவர் நீர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நீர், எங்களை நிரப்புகிற ஆண்டவர் நீர், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர், எங்கள் தேவையை சந்திக்கிற ஆண்டவர் நீர். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் அப்பா, எங்களை முற்றுமாய் எங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளை நம்ம கரத்தில் வைக்கிறோம். விடுமுறை முடிந்து வேலைக்கு போகிறவர்களையும் நம்ம கரத்தில் வைக்கிறோம். அதே வேளையில் படிக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் அப்பா, நல்ல சுகத்தின் பலத்தை காத்துக்கொள்வீராக. வேலை செய்கிறவர்கள் வேலையில் உயர்த்தி வையும், அவருடைய போக்குவரத்தை காத்துக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷம் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நன்றாக படித்து இன்னும் முன்னுக்கு வர ஆண்டு கிருபளிப்பீராக. அப்போ ஒவ்வொருவரையும் நாளில் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். வாரத்தின் மத்தியில் இருக்கிறோம். தியானம் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய ஒவ்வொரு வேலைகள் ஊழியங்களையும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உமக்கென்று பயன்படுத்தும், உடைய வழியில் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செல்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிச்சயித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். சூத்திர பாடலாக பக்கம் 16, பேஜ் 16, பக்கம் 16, சீத்திரு ஏகு வஸ்தே நமோ நமோ என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 16. சீத்திரு ஏக வஸ்தே நமோ நமோ, நீன் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நீன் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாளும் நாதாம் பரமச பிரசாதா, பார்ப்படைத்தாளும் நாதாம் பரமச பிரசாதாம், நாருரும் தூய தேவா நமோ நமோ நமோ. சீத்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, நீன் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்தவி போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீத்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, நீன் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகர் ராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகர் ராசா நமோ நமோ. எங்கும் நீ அரசேர எவரும் நீ புகழ் கூற, எங்கும் நீ அரசேர எவரும் நீ புகழ் கூற, துங்கமந்தையே சேர நமோ நமோ நமோ.
சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடம்பலம் அளித்தமை காவா நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடம்பலம் அளித்தமை காவா நமோ நமோ கரிசித்து தானர் புத்தி கபரற்ற மனசுத்தி கரிசித்து தானர் புத்தி கபரற்ற மனசுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களுக்காய் பாவத்தின் அகோரத்தை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காய் நீர் பாவமானீர். எங்களுக்காய் சிலுவையில் மரித்து புது ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் நீர். எங்களை மேய்த்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் நீர். எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். உம்முடைய குரலை கேட்கவும், நீர் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டு நடக்கவும் ஆண்டவர் கொடுக்கிற நேரங்களுக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஆண்டை வழிநடத்துவீராக. நீர் நல்ல மேய்ப்பன், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நல்ல வழியில் எங்களை வழிநடத்தி வருகிறீர். எங்களுக்காக ஜீவனம் கொடுத்து அப்பா எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா இந்த 2 நாட்களில் உம்முடைய சிலுவையை குறித்து நாங்கள் தியானிக்கவும், கல்வாரியில அமர்ந்து நாங்களும் ஆண்டவரே நோக்கி பார்த்து அப்ப எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் சரிபடுத்தவும் எங்களை வழிநடத்துவீராக. அறியாத ஜனங்கள் கல்வாரி சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்க்கவும், கல்வாரி சிலுவை வெற்றி சிறந்த இயேசுவை பார்க்கவும் இந்த 2 நாட்களில் எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொரு ஆராதனைகளின் மூலியமாக ஜனங்களை தொடும்படியாய் பலப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்நாள் முழுவதும் ஆண்டைகள் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் பிரசனத்தினால் மூடிக்கொண்டு உடைய சமூகம் முன் சென்று எங்கள் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம்.